நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்துல் கலாம் பேச்சு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருக்குறளை போல இந்த உலகில் வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்கள் மக்கள் மனதில் என்றுமே நீங்கா நிலையில் இருப்பார்கள். அந்த வகையில் இந்தியாவின் கனவுகளின் நாயகன், தலை சிறந்த ஆசிரியர், ஏழை மனிதர் என்று போற்றப்படும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வறுமை குடும்பத்தில் பிறந்த இவர் மிகப்பெரிய விஞ்ஞானியான இவர் இந்தியாவில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார். சிவ சுப்பிரமணியன் ஆசிரியரின் உதவியுடன் தனது உயர்கல்வியை முடித்தார். பின்பு திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் படிப்பை பயின்றார். பின்பு 1955 சென்னை MIT கல்லூரியில் விஞ்ஞானிகளுக்கான பொறியியல் படிப்பை பயின்றார். பின்பு இஸ்ரோவில் பணியாற்றினார். SSV-3 துளைக்கோளை விண்ணுக்கு அனுப்புவதில் முக்கிய பணியாற்றிய இவருக்கு மத்திய அரசின் உயர்ந்த விருதான பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அக்னி, பிருத்வி, ஆகாஷ் உள்ளிட்ட 5 ஏவுகணைகளை விண்ணுக்கு அனுப்புவதில் முக்கிய பணியாற்றிய இவருக்கு 1997 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 2002 இந்தியாவின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். சிறந்த எழுத்தாளரான இவர் அக்னி சிறகுகள், இந்தியன் 2020, திட்ட இந்தியா உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடிக்கொள்வதை விட கண்ணை திறந்து வை, அந்த கஷ்டத்தையே நீ வென்று விடலாம் என்று அப்துல் கலாம் கூறியுள்ளார். நன்றி, வணக்கம். நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் பொன்மொழிகள். கனவு காணுங்கள். கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு. பொன்மொழிகள் 2. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். பொன்மொழிகள் 3. ஒரு தேசத்தின் மகுடமே அதன் சிந்தனையாளர்கள் தான். பொன்மொழிகள் 4. மதிப்பீடுகளுடன் கூடிய கல்வி முறையே இன்றைய தேவை. பொன்மொழிகள் 5. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். பொன்மொழிகள் 6. நீ முயன்றால் நட்சத்திரங்களையும் பறிக்கலாம். பொன்மொழிகள் 7. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். பொன்மொழிகள் 8. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவதில்லை. பொன்மொழிகள் 11. கனவு காணுங்கள். கனவுகளில் இருந்து சிந்தனைகள் பிறக்கும், சிந்தனைகள் செயலாகும். பொன்மொழிகள் 11. சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. பொன்மொழிகள் 12. கரைகளை கடக்கும் துணிவு இருந்தால்தான் புதிய கடல்களை கண்டுபிடிக்க முடியும். பொன்மொழிகள் 13. முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டே இருக்கிறான். பொன்மொழிகள் 14. எவரும் செல்லாத பாதைகளில் செல்லும் துணிச்சல் உங்களுக்குள் இருக்கட்டும், அதுதான் சரியான தலைமை பண்பு. பொன்மொழிகள் 15. முடியாது அடிப்பது மிகவும் கடினமானது, ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினம்.